ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கல்கட்டா வந்திருக்கேன். நியூ டவுனில் எக்கோ பார்க்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்டு. அங்கே தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஆனால் அது இன்றைக்கி முடிகிற மாதிரி எனக்கு தெரியல. நான் பாதி தான் பார்த்தேன். அதுக்குள்ளே வந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இங்கே வெஸ்ட் பெங்காலோடைய குட்டி கிராமம் ஒன்று இருக்குது, போய் பார்க்கலான்னாங்க. இது டிக்கெட் வாங்கிக்கிட்டு நேராக உள்ளே போகணும். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனால் அது கிராமமா இல்லை வேறு என்னன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இங்கே எல்லாம் மாடு இருக்குது அப்படிலாம் நினச்சிடாதீங்க. இது எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்க பொம்மை. இங்கே ஒரு தேர் இருக்குது பாருங்கள். இது இந்த கிராமத்தோடைய தேருன்னு சொன்னாங்க. அந்த கோவிலோடைய தேர் ஏதாவது விசேஷம்னா இதை இழுப்பாங்கன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே இந்த சைடில் வந்து இங்கே வந்து திடீர்னு நீங்கள் பார்க்கும்போது யாரோ மனுஷங்க இருக்கா மாதிரி தோணும். அப்படி தான் நினச்சி நானும் பார்த்தேன். அப்புறமா பார்த்தா எல்லாம் பொம்மை தான். எல்லா விவசாயம் பண்ணுற மாதிரி எல்லாமே ஒரிஜினலாகவே இருந்தது. டக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. யாரோ ஒரு லேடி நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு லேடி இல்லை, அது ஒரு பொம்மை தான். விவசாயம் எல்லாமே ஒரிஜினல் தான். இங்கே இருக்க வீடுங்களும் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகு. இந்த வீடுங்களை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். என் பாட்டி வீடெலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அது என்னென்னா அப்படியே பாருங்கள், ஒருத்தவங்க பாருங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்கணும். கொஞ்சம் இருட்டு டைம்லாம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா பயம்தான் வரும். எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வீதியில் தான் நான் பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது. இப்படி தான் அந்த கிராமம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த கிராமம் ஒரு கிராமமே உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஃபுல் விவசாயமும் ஒரிஜினலாக இருந்தது. இந்த ஒரு அம்மா நிற்கிறாங்க, ஆனால் அது அம்மா இல்லை, பொம்மை தான். மழை டைம்லாம் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ரொம்ப பயமாக தான் இருக்கும் போல இருக்குது, இருட்டிக்கிட்டு. நாங்கள் வந்தப்போ நல்ல வெயில், அப்படியுமே எனக்கு பயமாக தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வீடு தான், ஒவ்வொருத்தவங்களுடைய வீடு. ஒரு அம்மா சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூல்லேருந்து எல்லா பிள்ளைகளும் வரா மாதிரி இருக்குது பாருங்கள், சைக்கிள்லாம் ஓட்டிக்கிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. என் பாட்டி ஊருக்கு போகும்போது இப்படி தான் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ அதே ஊருக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது எனக்கு. இங்கே மாடுலாம் இருக்குது, மாட்டு தொழுவோம். ஆனால் வந்து ஒரிஜினல் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பால் கறக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஒரிஜினல் மாடலாம் இல்லை, ஆனால் நீ பார்க்கும்போது உனக்கு அப்படி தான் தோணும் உங்களுக்கு. பிள்ளைகள்லாம் டியூஷன் படிக்கிறாங்க. இங்கே இருக்க செடி எல்லாமே காய்கறிகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சோளம் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு விவசாயம் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஒரிஜினலாகவே எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்காக ரெடி பண்ண மாதிரியே இல்லை, அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோம் பாருங்கள். இப்படியே வந்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு எல்லாமே இந்த லைன் ஒரு அண்ணா உட்காந்துருக்காங்கல்ல. இது வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு, வெஜிடபிள்ஸு. रे
பெருசு. நம்ம வந்து நான் கொஞ்சம் தான் பார்த்தேன், அதில் இது ரொம்ப அழகாக இருந்தது. ரோஸ் கார்டன் நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் என்னால் போக முடியுமான்னு எனக்கு தெரியல. இது மட்டும் இல்லை, இப்போ காமிச்சது எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு அழகான கிராமம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சுற்றியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப கால் வலி எடுத்துக்கிச்சு. ஆனால் ரொம்ப அழகு. ஒரு சின்ன கிராமத்தை அவ்வளோ ஒரு அழகாக நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பழைய காலத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான கிராமம். நீங்களும் கல்கட்டா வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கட்டாயம் போய் பாருங்கள். இதோட இந்த பார்க்க முடியல. இது கொஞ்சம் ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் இது இருக்குது. இன்னும் இருக்குது, இன்னும் பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது, ரோஸ் கார்டன் இருக்குது, லேக் இருக்குது, பெரிய லேக் இருக்குது, அதில் போட்டிங் இருக்குது. இவ்வளோ தான் எனக்கு இப்போ தெரியும். ஆனால் நான் இதெல்லாம் பார்த்தேன்னா உங்களுக்கு வீடியோ வந்து எடுத்து போடுறேன். அப்படியே அங்கே தூரத்தில் பாருங்கள், அங்கே 2 மாடு நிற்குதா, அப்படியே வாங்க. இதுவும் ஒரிஜினல் இல்லை, இதுவும் பொம்மை தான். இந்த கிராமமே ஃபுல்லாக பொம்மை தான். ஆனால் ஒரு கிராமத்துக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிது. நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். கட்டாயம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இதுக்கப்புறம் நான் வேறு என்னென்ன பார்க்கணும் அது எல்லாமே அடுத்த எபிசோடில் வீடியோ போடுறேன். மறக்காமல் தமிழ் தேனறிவு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.